வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பூவாழை புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய், முந்திரி, 1/2 கப் ரவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் ரவையை வறுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு கலந்து வைக்கலாம். ரெண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்திக்கலாம். இப்போது துருவின தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வதங்கிக்கூடும். இதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட நேந்திர பழம் இருந்தால் நேந்திர பழம் சேர்த்திக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையே தீயில லைட்டாக சுட்டுக்கலாம். நிறைய தீ சீராதீங்க, லைட்டாக சுட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மடுக்கிறப்போ நல்லா வரும். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சூரணத்தை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி உருட்டினிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்படி உருட்டிட்டு நம்ம வாழை இலையை ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி மடக்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஆர்ஷாக மடிக்கிறாதீங்க, இலை பிஞ்சிரும். மெதுவாக வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.